வணக்கம். இன்றைய தினம் சிவராத்திரியில் 3ஆம் காலம் வழிபாடு செய்ய வேண்டிய கோயில் திருவிடைமருதூர் ஈஸ்வரன் கோயில். மருதமரம் தலவிருட்சமாக திகழ அதன் அடியில் சிவபெருமான் எழுந்தருளியதால் பிரசித்தி பெற்ற 3 தலங்களை அர்ஜுன சேத்திரங்கள் என்பார்கள். அவை தலைமருது என போற்றப்படும் மல்லிகார்ஜுனம், ஸ்ரீசைலம், அடைமருது என்னும் சிறப்பு பெற்ற திருவிடைமருதூர், கடை மருதாகிய திருப்புடைமருதூர். இந்த 3 தலங்களிலும் அர்ஜுனன் வழிபட்டு சிவனருள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இவற்றில் திருவிடைமருதூரில் மகா சிவராத்திரி 3ஆம் கால வழிபாடு மிகவும் விசேஷமாகும். அர்ஜுனன் பாசுபதம் பெற்றது இந்த தலத்திலே தான் 3வது கால பூஜையிலே பெற்றார். அம்பாள், திருமால், ருத்ரன், விநாயகர், முருகப்பெருமான், பிரம்மன் அகத்தியர், நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள் வழிபட்ட சேத்திரம். சைவ நால்வர் போற்றிய தலமாகும். கருவூர் தேவர், பரணதேவ நாயனார், பட்டினத்து பிள்ளையார், சேக்கிழார் ஆகிய அருளாளர்கள் தொழுத ஊராகும். மூலவர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி இந்த கோயிலின் கருவறை சுற்றில் ஆண்ட விநாயகர் எழுந்தருளியுள்ளார். இவரே இங்கு வந்து மகாலிங்க சுவாமி வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. அம்பிகை அன்பில் பிரியாள். ஈசன் இங்கே தம்மைத்தாமே பூஜித்து கொண்டு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பூஜா விதிகளை கற்றுக் கொடுத்தாராம். இந்த அற்புதம் நிகழ்ந்ததும் ஒரு மகா சிவராத்திரி 3ஆம் காலத்தில் தான் என்று கூறப்படுகிறது. எனவே 3ஆம் கால வழிபாடு இங்கே விசேஷம் என்கிறார்கள். இந்த வேளையில் இங்கு வந்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும். வரகுணபாண்டியன், வீரசேனன் ஆகிய மன்னர்களின் பிரம்மசக்தி தோஷத்தை நீக்கிய தலம் 3ஆம் காலத்தில் திருவிடைமருதூர் ஈசனுக்கு வில்வம் சமர்ப்பித்து வழிபட்டால் உத்தியோக தடை, கணவன் மனைவி இடையேயான பிரச்சனைகள், தொழில் நஷ்டம், புத்திர சோகம் ஆகிய பாதிப்புகள் நீங்கும். கிரகதோஷங்களும் தீவினைகளும் நீங்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலும் விலகும். சுருங்கச் சொல்லி அமைதியும் மகிழ்வும் அதிகரிக்கும். திருமங்கலக்குடியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவிடைமருதூர் ஆகும். நன்றி.